பூஜை அறையில நாம் செய்யறோம் பெரிய தவறுகள் தெரியுமா? உங்க வீட்ல செல்வம் தங்கவே மாட்டேங்குதா? அப்போ உங்க பூஜை அறையில ஏதாவது இந்த 3 பொருட்கள் இருக்கான்னு இப்பவே செக் பண்ணுங்க. இது இருந்தா மகாலட்சுமி அங்க தங்கவே மாட்டாங்க. ஒரு வீட்டின் நிம்மதியும் ஐஸ்வர்யமும் அந்த வீட்டு பூஜை அறைய பொறுத்து தான் அமையுது. நீங்க முருக பக்தரா இருந்தா இப்பவே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. முதலாவது, உங்க பூஜை அறையில இருக்கிற சாமி படங்கள்ல சின்ன விரிசல் இருந்தா கூட உடனே மாத்திருங்க. சிதைந்த படத்திலிருந்து வர்ற ஆற்றல் வீட்டில மனக்கவலையும் நிதி தடைகளையும் உருவாக்கும்னு சொல்லப்படுது. இரண்டாவதாக, நரசிம்மர் அல்லது தாண்டவமாடும் சிவன் மாதிரி ரொம்ப உக்கரமான தெய்வங்களோட படங்கள் பூஜை அறை அமைதிக்கான இடம். அங்க சமநிலை முக்கியம். இது உங்க குடும்பத்தோட மணி ஃப்ளோவை நேரடியா பாதிக்கும்னு நம்பப்படுகிறது. மூன்றாவதாக, சாமிக்கு போட்ட பூக்கள் காஞ்ச உடனே அதை அப்புறப்படுத்திடணும். மகாலட்சுமி நறுமணமும் தூய்மையும் இருக்கிற இடத்துல தான் வாசம் செய்வாங்க. வாடிய பூக்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை குறைக்கேன்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 தவறுகளையும் திருத்திக்கிட்டீங்கன்னா உங்க வீட்ல செல்வம் மழை போல பொழியும்.